2024-25ஆம் நிதியாண்டின் வேளாண் பட்ஜெட்டை உழவர் நலத்துறை அமைச்சர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் தாக்கல் செய்யவுள்ளார். விவரங்களை தருகிறார் நம்முடைய செய்தியாளர் ராஜ்குமரன். வணக்கம். இது பற்றிய முழு தகவலை சொல்லலாம். 2024-25ஆம் ஆண்டுக்கான வேளாண் நிதிநிலை அறிக்கையை இன்னும் சற்று நேரத்தில் துறையின் அமைச்சர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் தாக்கல் செய்ய இருக்கின்றார். கடந்த ஆண்டு தாக்கல் செய்யப்பட்ட வேளாண் நிதிநிலை அறிக்கையை பொறுத்தவரை கிட்டத்தட்ட 39,000 கோடி ரூபாய் அளவிற்கு மதிப்பு கொண்டதாக இருந்தது. தொடர்ச்சியாக 2021ஆம் ஆண்டு முதல் புதிய அரசு அமைந்த பிறகு வேளாண் நிதிநிலை அறிக்கை தனியாக தாக்கல் செய்யப்படுகிறது. அதன்படி 4வது முறையாக தற்போது வேளாண் நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்வதற்காக வேளாண் துறை அமைச்சர் தயாராக இருக்கின்றார். சரியாக காலை 10 மணி முதல் வேளாண் நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யப்பட இருக்கின்றது. நெல் மற்றும் கரும்புக்கான ஆதார விலையை உயர்த்துவது குறித்த திமுகவினுடைய தேர்தல் அறிக்கையில் கூறப்பட்டிருந்தவாறு நெல் குவிண்டால் ஒன்றுக்கு 2,500 ரூபாய், கரும்பு டன் ஒன்றுக்கு குறிப்பிட்ட தொகை வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது. தற்போது வரை இன்னும் முழுமையடையாமல் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நெல்லுக்கும் கரும்புக்கும் ஆதார விலையை தேர்தல் அறிக்கையில் கூறியிருந்தவாறு உயர்த்துவதற்கான அறிவிப்பு இன்றைய தினம் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. அது மட்டுமல்லாமல் காய்கறிகளுக்கான கொள்முதல் விலை நிர்ணயம் செய்யப்பட வேண்டும் என்பது குறித்தும் கருத்து கேட்பு கூட்டத்தில் பங்கேற்றிருந்த பல்வேறு விவசாய அமைப்புகள் தெரிவித்திருந்தார்கள். எனவே இந்த வேளாண் நிதிநிலை அறிக்கையில் அது தொடர்பான விஷயங்களும் இடம்பெற்றிருக்கும். தமிழக அரசினுடைய பொது பட்ஜெட் சட்டப்பேரவையில் நேற்று தாக்கல் செய்யப்பட்டிருந்த நிலையில் 4வது முறையாக வேளாண் துறைக்கான பட்ஜெட்டை அமைச்சர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் இன்னும் சற்று நேரத்தில் தாக்கல் செய்ய இருக்கின்றார். வேளாண் பட்ஜெட்டில் விவசாயிகளுக்கான புதிய அறிவிப்புகள் மட்டுமின்றி கூட்டுறவு, உணவுத்துறைகள் தொடர்பான திட்டங்கள் குறித்த முக்கிய அறிவிப்புகளும் இடம்பெறும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. எனவே கூட்டுறவுத்துறை சார்ந்து, உணவுத்துறை சார்ந்த பல்வேறு அறிவிப்புகளில் அந்த துறையினுடைய அரசு பணியாளர்கள் என்று பலரும் எதிர்பார்க்கக்கூடிய பட்ஜெட்டாக தற்போது இந்த வேளாண் பட்ஜெட் மாறி இருக்கின்றது. முந்தைய பட்ஜெட்டில் வேளாண் துறைக்கு 38,904 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருந்தது. இந்த முறை அதை காட்டிலும் கூடுதலாக நிதி ஒதுக்கீடு செய்யப்படும் என்கின்ற ஒரு எதிர்பார்ப்பும் இருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் இன்றைய பட்ஜெட்டில் 2 முக்கிய அம்சங்கள் பேசுபொருளாக இருக்கும் என்று ஒரு கருத்து முன்வைக்கப்பட்டிருக்கின்றது. அதன்படி தமிழ்நாட்டில் இனி பேரீச்சை சாகுபடி செய்வதற்கான அந்த ஆய்வு நடைபெற்று அது தொடர்பான விஷயங்களும் அறிவிப்பாக வெளியாகலாம் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. பேரிச்சம்பழத்தை சாகுபடி செய்வதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்படும் எனவும், தமிழகத்தில் உள்ள வேளாண் நிலங்களில் மண் வளத்தை காக்க பல்வேறு புதிய அறிவிப்புகளும் இன்று வெளியாகலாம் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. விவசாயிகளுக்கு மானிய விலையில் மண்புழு உரங்கள் வழங்குவது குறித்த அறிவிப்புகளும் வெளியாகலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது. அதே நேரம் இந்த வேளாண் பட்ஜெட்டை பொறுத்தவரை மேகதாது அணை தொடர்பாகவும், முல்லை பெரியாறு அணை தொடர்பாகவும் சில கருத்துக்கள் மத்திய அரசை வலியுறுத்தக்கூடிய வகையில் இடம்பெறும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது.